எல்லாருக்கும் வணக்கம். இது மனம் திறந்து மனநல மருத்துவ மையத்தோட மனதுடன் இன்று. போன வீடியோவில் மன பதட்ட நோய்களோட வெவ்வேறு வகைகளை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். நான் இதில் குறிப்பாக 4 பிரச்சனைகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆனால் அதை விடவும் அதிகமாக மனநோய் பதட்ட நோய்கள் நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 4 பிரச்சனைகளை பற்றியும் நான் பார்த்த 4 பேஷண்ட்டை உதாரணம் காமிச்சு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவுக்கு போகலாமா? என்னோட முதல் பேஷண்ட் பேர் சந்திரா. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் இத்தனை வருஷம் இருந்தாங்க. பட் கடந்த ஒரு 6-7 மாதமாக அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வருது அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, அவங்களுடைய என்னென்ன ஆகும், எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரியான கவலைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. இந்த கவலைகளுக்கெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கடன் இருந்துச்சு. அந்த கடனை இன்னும் தீர்க்கலை. பட்டு அவங்களோட பயம் என்னென்னா அந்த கடனை கேட்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது அந்த கவலைகள் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போச்சுன்னா அவங்களுக்கு எதை நினைச்சாலும் கவலையாக ஆரம்பிச்சிருச்சு. படுக்கையிலேருந்து எந்திரிக்கணும்னா அவங்களுக்கு அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் கிளப்பிடுவோமா, பிள்ளைங்களை இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோமா, இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாஸ்தியாக போச்சுன்னா அவங்களால எந்த ஒரு வேலை செய்கிறதுனாலும் கவனம் செலுத்த முடியல. எக்ஸ்ட்ரீமாக அவங்க அடுப்பில் பாலை வச்சுட்டு மறந்துடுறது, கேஸ் அணைக்க மறந்துடுறது, வீட்டை பூட்ட மறந்துடுறது, இந்த மாதிரி சிந்தனைகளில் மூழ்கிறதுனால அவங்களால வேலையே செய்ய முடியல. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பட்டுன்னு நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அவங்க அளவில் அவங்க தூக்கத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. தூக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதோட நெஞ்சு படபடன்னு அப்பப்போ அடிக்கும். திகில் எந்நேரமும் மனசுக்குள்ள ஒரு திகில் பரவன மாதிரி, பயம் பரவன மாதிரி. இங்கே கடலூர் பக்க பாஷையில் சொல்கிறாங்கன்னா சுரசுரப்பாக இருக்கிற மாதிரி அவங்க எப்பவும் உணர ஆரம்பித்தாங்க. இதோட என்ன ஆரம்பிக்குது, அவங்களுக்கு கை கால் அப்பப்போ நடுங்க ஆரம்பிக்குது. அடிக்கடி பயங்கரமாக வேர்த்து விட ஆரம்பிக்குது. அடிக்கடி வாய் உணர்ந்து போக ஆரம்பிக்குது. நாக்கு குளறுது, கிருகிருன்னு வருது. உடம்புல பல்வேறு இடத்துல அவங்களுக்கு வலிகள், வேதனைகள், குறிப்பாக பின்னந்தலையில் வலி, அது அவங்களால தாங்க முடியாத வலி இருக்குது. இதோட அவங்க எந்நேரமும் சோர்வாக ஆரம்பித்தாங்க. படுத்துக்கிட்டே இருக்கிறது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, ஈஸியாக டயர்ட் ஆகிடுறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது. இதோட அவங்கள என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. சந்திராவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பேர் ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை தமிழ் படுத்தி சொல்லணும்னா இதுக்கு பேர் பொதுப்படையான பதட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பொதுப்படையான அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பதட்டம் இருக்கும். பொதுவாக பதட்டம் அப்படின்றது குறிப்பிட்ட விஷயங்களில் இருக்கிறது அப்படின்றது ஒரு வகையான மித்த நோய்கள் இருக்கும். இதில் எல்லாத்து மேலேயும் இன்னது தான் இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஒரு காரியத்தை செய்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்கள யாரை பார்த்தாலும் பேசினாலும் உடலை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எல்லாமே இருக்கும். இந்த கவலைகள், இந்த பயம், கவலை அப்படின்றது அவங்களுக்கு அவங்க வேலையை, அவங்களோட செயலை பாதிக்கிற அளவில் இருக்கும். அவங்களால இந்த கவலையை கட்டுப்படுத்த முடியாது. இது மிக மிக முக்கியமான விஷயம், அண்டர்ஸ்கோர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அன்கண்ட்ரோலபிள். அவங்க விருப்பப்பட்டு கவலைப்படுறது இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், கவலை தானே எல்லாருக்கும் இருக்குது, இதுக்கு இன்னும் பெரிய விஷயமா அப்படின்னு பேசுவோம். ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இது ஒரு அறிகுறி. இந்த அறிகுறியில் அவங்களால அவங்க கவலைப்படுறதை நிறுத்த முடியாது. அவங்களுக்கு அவங்க கவலை மேலே எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க விரும்பி கவலைப்படுறதில்லை. அவங்களுக்கே தெரியும் நான் கவலைப்படுறது ரொம்ப ஜாஸ்தி, இது தேவையில்லாமல் கவலைப்படுறேன், அது அவங்களுக்கே தெரிஞ்சாலும் அவங்களால் அதை நிறுத்த முடியாமல் கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த கவலை அதிகமாகும் போது அவங்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் ஆரம்பிக்குது. முதல் விஷயம், தூக்கம் கெட ஆரம்பிக்குது, பசி குறைய ஆரம்பிக்குது. அதுக்கும் மேலே அவங்களுக்கு உடல் ரீதியான கை கால் நடுக்கம், நிறுத்திய படபடப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பீரியடில் சப்போஸ் அவங்க ஏற்கனவே டயபெட்டிக்காக இருந்தாங்க, ஹைப்பர் டென்சிவாக இருந்தாங்கன்னா பிபி, சுகர்லாம் ஷூட்டப் ஆக ஆரம்பிக்கும்.
ஏன் அப்படின்னா வந்து அவங்க உடம்புல வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் இருக்கிறதுனால, அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறுறதுனால பிபி, சுகர்லாம் ஷூட்டப் ஆக ஆரம்பிக்கும். இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பே வந்து ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது சார்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ரொம்ப அதிகம் சொல்கிறது வந்து பின்னந்தலை வலிக்கும். பின்னந்தலை வலி இருக்குது அப்படின்னாலே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பதட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வலி எதனால் வருது அப்படின்னா தசைப்பிடிப்பு. ஸோ இந்த பிரச்சனையினோட இன்னொரு முக்கியமான இது வந்து தசைப்பிடிப்பு. இதோட மிக முக்கியமான அடுத்த அறிகுறி என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. இந்த கவனக்குறைவின்மைன்றது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து ரொம்ப அதிகமாக வந்து தொந்தரவாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இந்த அளவில் இருந்துச்சுன்னா சரி இதை ஏதோ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் இதனுடைய மிக முக்கியமான மித்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து முதல் விஷயம் கோபம் அதிகம் வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி பதட்டம்ன்றது கோபத்தை ஜாஸ்தி பண்ணும். ஸோ இங்கே வந்து ரொம்ப கோவிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த விஷயம் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் குறைஞ்சி போயிடும். தேவையில்லாத நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க. எங்கே வந்து முடிவு எடுக்கணுமோ அங்கே வந்து முடிவே எடுக்காமல் நின்றுவாங்க. இந்த விஷயத்த வந்து இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவாங்க. ஸோ பதட்டம் அப்படின்றது வந்து இந்த ரெண்டுக்குமே கொண்டு போகும்போது அவங்களோட வாழ்க்கையுடைய இது வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணணும்? பொதுவாக சந்திராவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிப்படையில் பேசிக்காக கண்டிப்பாக மாத்திரைகள் தேவைப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மனப்பதட்ட நோய் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் மாத்திரை இல்லாமல் குணப்படுத்துறதுன்னு இறங்குறது ரொம்ப ரொம்ப அப்ஹில் டாஸ்க். அந்த அளவுக்கு அதில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாத்திரையும் மனோதத்துவ சிகிச்சையும் சேர்ந்தது தான் வந்து வைத்தியம். ஸோ மாத்திரைகள் அவசியமாக கொடுக்கணும். ஒன்ஸ் அந்த மாத்திரைகள் எடுத்து அவங்க குணமாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இது சார்ந்த மனோதத்துவ வைத்திய முறைகள் லைக் ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங், கவலைகளை குறைக்கிறதுக்கான இது எக்ஸசைசஸ், சிந்தனை காக்னிட்டிவ் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இதிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இது முதல் வகையான பிரச்சனை. அடுத்த பிரச்சனையை பார்ப்போம். இதுக்கு உதாரணம் ஒரு பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர். அவருக்கு இந்த கவலை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத அவர் வந்து ஒரு இதாக சொல்கிறாருன்னா, முதல் தடவையாக அவர் வந்து ஒரு வெளியூருக்கு போயிருக்காரு. போன இடத்துல வந்து ஒரு லிஃப்டில் ஏறியிருக்காரு. லிஃப்டில் ஏறினது பாதி தூரம் போகும்போது கரண்ட் கட் ஆனது, லிஃப்ட் வந்து நின்றுடுச்சு. அவர் மட்டும்தான் அந்த லிஃப்டில் இருக்கார். அதில் ட்ராப் ஆகிட்டார். அதீத பயம், என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோன்ற பயத்தில் அவர் போட்டு அந்த கதவை உடைச்சி சத்தம் போட்டு எல்லாம் இது பண்ணி கடைசியில் யாரெல்லாம் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த நேரம் அவர் அனுபவித்த படபடப்பு, பதட்டம், அதிலிருந்து அவருக்கு வந்து எந்த ஒரு ஓப்பன் ஸ்பேசஸ்லேயோ இல்லை ஒரு க்ரௌடட் ஸ்பேசஸ்லையோ ஒரு ஆள் கூடி இருக்கிற இடத்துலையோ அவர் இருந்தாலே வந்து அந்த பதட்டம், படபடப்பு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி அவர் உணர்வார்னா, அவருக்கு அந்த நேரம் வந்து வேறு எதையுமே சிந்திக்க முடியாது. நம்ம செத்துருவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இன்னும் ஆயிடும், நம்ம வந்து பைத்தியமாய் போயிடுவோமோ, எங்கேயாவது ஓடிடுவோமோ, நம்ம சட்டையை கழிச்சுட்டு ஓடிடுவோமோ, நம்மளை மீறி ஏதாவது செஞ்சுருவோமோ, இந்த மாதிரியான பயம் அவருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பயம் வரும்போது இருதய துடிப்பு வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆகும், படபடன்னு ஆக ஆரம்பிக்கும். அவரால் அதை தாங்கவே முடியாது. மூச்சு அப்படி ஷேலோவாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருப்பார், மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும். அவரை பார்க்குறவங்க என்னடா இப்படி மூச்சு வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் அவருக்கு வந்து அந்த நேரம் வந்து பயங்கரமாக வேர்த்து விடும், வயிற்ற கலக்கும், டாய்லெட் அவசரமாக வர்ற மாதிரி இருக்கும், யூரின் வந்து வர்ற மாதிரி இருக்கும். அவர் அந்த நேரத்தில் வந்து நெஞ்சு வலி சுழின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வலிக்காகவே வந்து என்ன பண்ணுவார், அவர் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணுவார். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு எபிசோட்ஸ் வந்த உடனே அவருக்கு வந்து இதை பற்றின பயம் ஜாஸ்தி ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த பயம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். குறிப்பாக வந்து கூட்டமான இடத்துக்கு போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, கூட்டமாக இருக்குதுன்னா பஸ்ஸில் போகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். வேறு எப்படி அந்த அவாய்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சு. அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்த சமயம் அவருக்கு வந்து வீட்டை விட்டே வெளியே வர்றதுக்கு அவர் வந்து தயங்கிட்டு இருந்தார். அதுதான் வந்து அவங்க வீட்டில் வந்து பெரிய கஷ்டமாயிடுச்சு. அவரால் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் வந்து உட்கார முடியல. இன்ஃபேக்ட் என் ரூம்குள்ளே வந்தோடனே அவர் கேட்டது, சார் கதவை கொஞ்சம் திறந்து வச்சுக்கலாமா, எனக்கு ரூம் அடைச்சிருந்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவில் தான் ஆரம்பித்தார். அப்படிப்பட்டவருக்கு போக போக எப்படி சரியாச்சு?
முதல்ல அகெயின் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் மெடிசின்ஸ். மாத்திரைகள் கொடுக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் குறைய ஆரம்பிச்சிது. 1 or 2 விசிட்ஸுக்கு அப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது பேர் எக்ஸ்போசர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் அவாய்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கிரேடட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல இதில் என்னென்னா, அவருக்கு வீட்டு வாசலில் ஒரு கடை இருந்துச்சு, அவரோட கடை. அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்னோம். நான் கொடுத்தது என்னவோ வாரத்தில் தினைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரணும்னு சொன்னேன். பட் ஆனால் அவரே அதை ஒரு 2-3 நாள் பண்ணோடனே என்ன, அந்த 2 வாரம் கழித்து பார்க்க வரும்போது அவருக்கே கான்ஃபிடென்ஸ் அவரே ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் கடையில் இருக்கிற மாதிரி இருந்தார். அடுத்தாப்பில் பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம். ஸோ பக்கத்து தெருவில் போய் அங்கே இருக்கிற அந்த இதில் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கிட்டு வர்றதுங்க. நான் கொடுத்த அசைன்மெண்ட்ஸு அவருக்கு அந்த இதை 1-2 தடவை பண்ணி பதட்டம் வரலன்னு அதையே அவர் நிறைய பண்ண ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதோட ஜாஸ்தியாக்கி ஒரு கட்டத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை என்ன பண்ணார், அவர் மட்டும் தனியாக பைக் எடுத்துகிட்டு ஊரோட எல்லை வரைக்கும் போயிட்டு வந்தார். இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வீட்டை விட்டு வெளியே வராத மனுஷன் அந்த மாதிரி போயிட்டு வர முடிஞ்சது அப்படின்றது அவருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதோடு சேர்ந்து கடைசியாக அவருக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணது தேட்டர்ஸ். அவருக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ தேட்டரில் போய் இருண்ட ரூமில் உட்காந்து தனியாக படம் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ தடவை அவர் 10 நிமிஷத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டார். அடுத்தடுத்து போக போக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி முழு படமும் பார்க்குற அளவுக்கு அவருக்கு வரும்போது அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம இருக்கிற பேர், இந்த பிரச்சனைக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுக்கு பேர் பேனிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனிக் டிஸார்டர் அப்படின்றதுல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூச்சு வாங்குது, தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கு பேர் பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனிக் அட்டாக் அப்படின்றது பேனிக் டிஸார்டரில் மட்டும் இல்லை, எல்லா வகையான மனப்பதட்ட நோய்கள்லையும் வரலாம். ஆனால் இந்த பேனிக் டிஸார்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பேனிக் அட்டாக் தான் சென்ட்ரல் விஷயம். இதில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பயம் பதட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பித்தோடனே அவங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இந்த அவாய்டன்ஸ், இந்த விஷயங்களை தவிர்த்தல் அப்படின்றது தான் அவங்க பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும், அவங்களால இதை ஃபேஸ் பண்ண முடியாமல், அதை விட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்க தவிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இதோட ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மாத்திரைகள் வித் இந்த இது மாதிரியான எக்ஸ்போஷர் தெரப்பீஸும் கிரேடட் எக்ஸ்போஷர்ஸும் நம்ம கொடுக்குறது. ப்ளஸ் இதே மாதிரி நான் அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ப்ரீதிங் எக்ஸசைசஸ், விஷுவலைசேஷன் எக்ஸசைசஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறது தான். ஸோ இது 2வது வகையான பிரச்சனை. 3வது வகையான பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் பேர் ஃப்ரான்சிஸ். ஃப்ரான்சிஸ் கிறிஸ்டின் இதில் காயர் சிங்கர்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சில் எல்லாம் பாட்டு பாடுறது, இதில் பின்னாடி மியூசிக் ஆர்கன் வாசிட்டு பாட்டு பாடுற குரூப் இருப்பாங்க. அவங்க இதில் அவர் காயர் சிங்கர், அருமையான சிங்கர், நல்ல வாய்ஸு. அவரை எல்லாருமே அந்த இதில் அவர் பாடினார்னா அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும்ட்டு பாராட்டுறவங்க. பட் என்ன ஆச்சு, பல வருஷமாக அவர் அந்த காயர் ப்ராக்டிஸில் இருந்திருக்கார், பாடியிருக்காரு. என்ன ஆச்சு, ஒரு தடவை ஒரு இதில் பாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மைக் மிஸ்ஃபங்க்ஷனா இல்லை அவர்கிட்ட இருந்த குரல் மாறுபட்டுச்சா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி காமெடி மாதிரி, ஒரு ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி அவருக்கு அந்த சத்தம் வந்த உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. இது ஓப்பன் சர்ச்சில் எல்லாரும் சிரித்த உடனே அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமாகி போச்சு. அதிலிருந்து அவருக்கு எந்த ஒரு குரூப் கேதரிங் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி போகிறது அப்படின்றது பயங்கர பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. அவரால் அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு முன்னாடி போய் பேச முடியல, அங்கே பாட முடியல. லிட்டரலி அவரால் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவரால் எந்த ஒரு இதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இப்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, பாடுப்பா அப்படின்னா அவருக்கு அப்படியே வாய்ஸ் அந்த நேரம் வரைக்கும் நல்லா இருக்கிற வாய்ஸ் டக்குன்னு அடைச்ச மாதிரி ஆகிடும். அவருக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும், பயம் வந்துடும், அவரால் எதுவுமே செய்ய முடியலன்ற மாதிரி இருக்கும். இதே இது அவரே தனியாக இருக்கார், பாத்ரூமில் பாடுறாரு, வீட்டில் பாடுறாரு அப்படின்னா அவரால் பாட முடியுன்ற மாதிரி இருக்கும். 1-2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க, அங்கே பாடுவாங்க அப்படின்னா அங்கேயும் பாட முடியாமல் இருக்கும். ஆனால் இது எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்க, இவர் வேணும்னு பண்ணுறாரு
அப்படின்ற மாதிரி நினைக்க அவருக்கு வந்து இன்னும் வந்து அது வந்து ஒரு பயமாகி போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் அகெயின் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால என்ன பார்க்க வந்தார். இந்த பிரச்சனைக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரில் ஃப்ரான்சிஸ்க்கு இருந்தது ரொம்ப ஒரு டைப் ஆஃப் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர். இதுக்கு பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறது. இன்னும் சில வகையான சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குரூப் சிச்சுவேஷனையும் எதிர்கொள்கிறதுக்கு வந்து முடியாது. இப்போ அவங்க தனியாக அவங்களுக்கு விவரம் நிறைய நல்லா தெரியும், எல்லா விஷயத்துலையும் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களே யோசிப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பேசணும்னா எப்படி பேசுவோம்? ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இல்லைடா இதுடா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் மறுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் மறுத்து பேசவோ மாற்றி பேசவோ முடியாது. யாரும் பேசினாங்கன்னா உடனே கேட்டுட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தவர். அவருக்கு அது தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மேலதிகாரி இருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது ஒன்று சும்மா வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க ஒரு இடத்துலையும் எனக்கு ஒரு பேஷண்ட் சொன்னார், சார் எனக்கு நல்லா தெரியும் சார், நான் பாடி கொடுங்க வேலை பண்ணிகிட்டு இருப்பேன் சார், திடீர்னு அந்த சூப்பர்வைசர் அந்த இவர் வந்து பின்னாடி நிற்பார், நின்னோடனே எனக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், எனக்கு வந்து என்ன அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார், நான் வந்து தப்பு பண்ண ஆரம்பிப்பேன். அதே தெரிஞ்சுட்டு அவங்களே அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் பின்னாடி போய் நிற்கக்கூடாது, அவன் நின்று அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியாக வந்து எந்த ஒரு நேரத்தில் அவங்க பார்க்குறாங்கன்ற போது ஒரு நடுக்கம் வர ஆரம்பிச்சிடும், பயம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அகெயின் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், இது ஒரு கிரேடியண்ட்டாக நம்ம ஒரு சிம்ப்டமாக பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கிற சோஷியல் ஆங்ஸைட்டி நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுக்காது, எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த சோஷியல் ஆங்ஸைட்டியை எதிர்கொள்ள பார்ப்போம். எனக்கு கூட வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ செய்யும் போதும் இல்லை போய் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பேச சொன்னாங்களோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் இருக்கும் அந்த மேடைக்கு போகிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த மேடைக்கு போனதுக்கப்புறம் நம்ம சொல்கிற கண்டென்ட்டில் நம்மளோட நோக்கம் போயிடுமே ஒழிய அங்கே யார் இருக்கா, என்ன பேர் பார்த்தாங்க, என்ன பேசுனாங்க, அதெல்லாம் நமக்கு போகாது. ஆனால் இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுகிற கண்டென்ட்டில் வந்து அவங்களோட சிந்தனை போகாது. யார் என்ன பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்க ரியாக்ஷன் என்ன, அதை தான் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களில் யாருக்காவது வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டத்தில் எவனாவது ஒரு கொட்டாய் விடுறான், இல்லை வந்து எவனாவது வந்து திரும்பி ஃபாட்ச் பார்க்குறான், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து பயம் பதட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சோஷியல் ஆங்ஸைட்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பொதுவாக அகெயின் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்த கிரேடட் எக்ஸ்போஷர்ஸ் அண்டு இமேஜினேட்டிவ் எக்ஸ்போஷர் தெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனை எதிர்கொள்கிறதுக்கு அவங்கள நம்ம ட்ரைன் பண்ணலாம். ப்ளஸ் அந்த நேரம் வர்ற பதட்டத்தை குறைக்கிற மாதிரி நமக்கு வந்து சில டேப்லெட்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த நேரம் பதட்டத்தை குறைச்சிக்கலாம். இதே இது வந்து மித்தபடியான சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு நிறைய அதுக்கான சிபிடி இருக்குது, சிபிடி ஃபார் சோஷியல் ஆங்ஸைட்டின்னு இருக்குது. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட திங்கிங் பேட்டர்னையும் அவங்களோட ஆங்ஸைட்டியும் கேள்வி கேட்குறதுக்கு அவங்கள நம்ம தயார் பண்ணி மாற்ற முடியும். இது வந்து 3 மனப்பதட்ட நோய்கள். பதட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பதட்டம், பயம் இரண்டையுமே நம்ம வந்து மனப்பதட்டம் தான் சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர். ஃபியர் அப்படின்றது வந்து பதட்டம் தான், பட் ஆனால் அதை வந்து நமக்கு வந்து ஒரு தெரிஞ்ச விஷயத்து மேலே இருக்கிறது தான் பயம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நாயை பார்த்தா வர்றது பயம், எனக்கு எக்ஸாம் பற்றி நினச்சா வர்றது பதட்டம். ஸோ இந்த 3 வந்து பதட்டம் சார்ந்த பிரச்சனைகள். இது பயம் சார்ந்த பிரச்சனைன்றது தான் இதில் 4வது விஷயம். அதுக்கு பேர் வந்து உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க பேர் தான் ஃபோபியா. ஃபோபியா அப்படின்றதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா காரணமற்ற பயம் அப்படின்னு. காரணமற்ற பயம் அப்படின்னா என்ன? அதாவது எல்லா விஷயத்துலையும் நமக்கு வந்து ஒரு சில விஷயத்தை பார்த்தா பயங்கள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இதில் எந்த ஒரு சிம்பிள் விஷயத்துக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக பயம் இருக்கும். இந்த மாதிரியான ஃபோபிக் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நாங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேர். ஏன் அப்படின்னா பல சமயம் இந்த ஃபோபியாஸ் வந்து சிங்கிள் ஃபோபியாஸாக இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மேலே இருந்துச்சுன்னா பலருக்கு வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிலருக்கு வந்து சிலந்தியை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், சிலருக்கு வந்து
இந்த இது நாயை பார்த்து பயமாக இருக்கும், சிலருக்கு வந்து ரத்தத்தை பார்த்து பயமாக இருக்கும், உயரத்தை பார்த்து பயமாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காதுன்றதுனால மோஸ்ட்லி வரமாட்டாங்க. சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபோபியாஸில் வந்து மல்டிபிள் ஃபோபியாஸ் இருக்கும்போது அவங்களோட அவாய்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும்போது தான் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. என்னால் உடனே அப்படி நினைவு கொள்ளக்கூடியது வந்து 1-2 பேஷண்ட்ஸ். ஒருத்தங்களுக்கு வந்து தீவிரமாக வந்து பல்லியை பார்த்தா பயங்கர இது ஒரு அருவருப்பு இருக்கும். ஸோ பல்லியை பார்த்தாங்கனாலே அவங்களுடைய இது வந்து எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுனா பல்லியை பார்த்தாங்கனாலே அவங்க உடனே போய் கை கழுவுறது, உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொருத்தங்களுக்கு வந்து அது என்ன நாயை பார்த்தா பயம். ஸோ நாய் வர்றது பாதை இருந்துச்சுனாலே வந்து அந்த பாதையில் போக மாட்டாங்க. அவங்க வீட்டில் யாராவது நாயை தொட்டுட்டு வந்தாங்கனாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான பயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அகெயின் ஃபோபியாவுக்கும் வந்து நமக்கு வந்து ERP இருக்குது, CBT இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து அதை வந்து டீல் பண்ணலாம். இது 4 இப்போ நான் சொன்ன இந்த 4 பிரச்சனைகளும் கம்பேரிட்டிவ்லி காமனான மனப்பதட்ட பிரச்சனைகள். ஆனால் இது 4 தவிர நிறைய வகையான பிரச்சனைகளில் மனப்பதட்டம் அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இருக்குது. அந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து வர ஒரு தனித்தனி டிசார்டராக நான் பேசும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன். உதாரணமாக வந்து சொமட்டைசேஷன் சொல்லுவோம், இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வியாதிகளை பற்றி பேசும்போது நான் அதை பேசுகிறேன். அதோட முக்கிய கோர் காம்பனண்ட் வந்து பதட்டமோ கவலைகளோ இல்லைன்றதுனால இந்த இதில் நான் அதை பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் இந்த 4 பிரச்சனைகள் பற்றின விவரணைக்கு தான். இதுக்கப்புறம் மனப்பதட்டம் அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கலாம், அதாவது இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுக்கு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நான் ஒரு தியரி சொல்கிறேன். அதை பொறிச்சிட்டு நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, தேங்க்யூ.